இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, வரலட்சுமி நோம்புக்கு மொத நாள் நைட்டு அம்மன் அலங்காரம் பண்றதுக்காக ப்ரிப்பரேஷன் தாங்க போயிட்டு இருக்கு. ஒரு டேபிள்ல நான் மைண்ட் செட் வச்சுக்கிட்டேன். நான் எப்படி சாமி வந்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை இலை வச்சுட்டு அதுல பச்சரிசி கொட்டிட்டு கீழேயும் பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் வச்சிருப்பேன். ஏன்னா 2 அம்மன் வைக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஏன்னா எனக்கு இது 2வது வருஷங்கிறனால. ஸோ மேலேயும் கீழேயும் இலையிலையும் பிளேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி நிரப்பி வச்சுக்கிட்டேங்க. ஸோ நான் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் அம்மன் இருக்கு இல்லையா, அதோட ஐடியல் தான் நான் வாங்கி வச்சிருந்தேன். கீழே மட்டும் தான் நான் வந்து அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நம்ம வாழையில அரிசி வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அதுல வந்து மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குங்குமம், அப்புறம் 1 ரூபாய் காயின், இதெல்லாம் சேர்ந்து நான் வந்து அதுல வந்து வச்சிருந்தேன். ஏன்னா நம்ம அம்மனை வந்து அதுல உட்கார வைக்க போறோம் அப்படின்றனால இதெல்லாம் செய்யணும். மங்களமான பொருள் வந்து முன்னாடி நம்ம சேர்த்துக்கணும் அந்த அரிசியோட. அதனால கொஞ்சமா வந்து நான் வந்து குங்குமம் போட்டு அதுக்கப்புறம் வந்து கலந்து விட்டுட்டு 1 ரூபாய் காயின் வந்து 2 இதுக்குமே நான் வந்து வச்சிருந்தேன். 1 ரூபாய் காயின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ரெடிமேட் அம்மன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனாலதான் சரி இந்த தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது வந்து வாங்கியிருந்தேன். அம்மனை ஃபர்ஸ்ட் அம்மனை வந்து நான் வந்து உட்கார வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது வந்து புதுசா இந்த தடவை தான் எங்க வீட்டுக்கு வந்து இந்த அம்மன் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த நோன்பு பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட 1 ரூபாய் காசு கூட கிடையாது. எனக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை, விருப்பம். அதனால நான் சரி சிம்பிளா எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து பண்ணேன் ஃபர்ஸ்ட் வருஷம். இந்த வருஷம் வந்து கடவுள் வந்து இந்த அளவுக்கு என்னைய வச்சிருக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்காகவே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அம்மா வந்து என்னை இந்த அளவுக்கு செய்யறதுக்கு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மன் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். எங்க வாங்கினான்னு அவங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போறதுனால டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவரை வந்து போட சொல்லிட்டேன். பானைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த கலசத்துக்குள்ள இருந்து நான் அரிசி வந்து ஒரு 3 தடவை போட சொன்னேன். அவரும் 1 ரூபாய் காயின் போட்டாரு. அவர் டியூட்டிக்கு போறனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவரை ஃபர்ஸ்ட் போட சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், நம்மளாம் பொறுமையா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அது மாதிரி பசங்களும் டியூஷனுக்கு போறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா கீழே உள்ள கலசத்துல வந்து பெரியவங்களும் மேல உள்ள கலச சொம்புல வந்து சின்னவங்களையும் போட சொல்லிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என் பொண்ணுக்கு வந்து போட சொன்னேன். அடுத்து வந்து எங்க வீட்டுல உள்ள குட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வரிசையா 1 by 1 வந்து போட சொன்னேன். ஸோ அவங்களையும் போட வச்சுட்டு ஷால் வேற போடல. வெரி குட். நீ செஞ்ச வருஷாக்கா தேஜக்கா போட்டான். போடு டியூஷன் டைம் ஆகல, போடு. ஆமாடா போடு ஷால் எப்படி போடு முன்னாடி தான். 2 கையில அப்படியே புடிச்சு கிட்ட போடு, கிட்ட உள்ள விடு கைய. 3 வாட்டி போடு. ஒரு மரியாதை குனிஞ்சு போடு. சாமி நல்லா வேண்டிக்கின்னு போடணும். மஞ்சமாளி கீழே கொட்டாதீங்கடா. போடு காசு அதுல போடு. ஃபர்ஸ்ட் இந்த கையில காசு போடு. கம்முன்னு இரு. தெளிவு எத்தனை வாட்டி சொல்றேன். அவ்வளவுதான், அதான் பண்ணிருக்கணும் கிட்ட. அதான் எடுத்து கொட்டிச்சு. என்ன பண்ண? சாஞ்சி முடிஞ்சு தெரியலக்கா. நல்லா போடுறா. பொட்டது கையில சரி சரி சாமி தானே ஒண்ணும் இல்ல. ஜீவா காசு மட்டும் போடு. ஜீவா காசு மட்டும் போடு. இந்த கையில போடு. சரியா? நீ வாடி, நீ இதை போடுறீங்க. புள்ள அழகா போட்டுருச்சு.
இது ஹைட் வைக்கவா? ஹால்ல இருக்கா இல்லையா? கீழே பெரிய உங்களுக்கு மேலே போறதுன்னா போடு. ஆனா கொஞ்சம் இதெல்லாம் போடணும் லாஸ்டா. அது வரையும் போட்டுரு. புருஷனுக்கு மேல போட்டுரு எண்ணிட்டு. ஆமா போடு. அப்புறம் என்ன அவள்தான் இல்லையே, டியூட்டிக்கு போயிட்டாருல. சீக்கிரம் வாடி, ரெக்கார்டு ஆயிடு. என் புருஷன் பறக்கிற பறக்க நான் என்ன மறந்தனே தெரியல. தேங்காய்க்கு பொட்டு வைக்கணும் எல்லாம் பண்ணணும். பொட்டியா சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஜீவா ஓவரா பேசுது. இதெல்லாம் போடணும்ல சாமிக்கு. எனக்கு எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டு அம்மா நல்லா சொல்லணுமா? நல்லா போறியா? நம்ம தான் குடும்பம் நினைக்கிறேன். யார் நினைக்கிறாங்க? வேட்டுக்காரங்க வந்து பார்த்து சுகர் கம்மி பண்ணி சாப்பிட்டுக்கணும். ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, அப்புறம் ஒரு லெமனு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11 ரூபாய் காயினு, அப்புறம் வந்து ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய் ஒத்த படையா போடணும். இதுல 3 அதுல 3 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அப்புறம் கிராம்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலச பொடின்னு சொல்லிட்டு கூட தனியா விக்குது. ஆனா வந்து நீங்க வந்து அம்மனை வந்து நீங்க அரிசியில வச்சீங்கன்னா அது தேவை கிடையாது. நீங்க தீர்த்தத்துல வச்சீங்கன்னா கண்டிப்பா கலசப்பொடி போடணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின் இருந்தா கோல்டு காயின் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம போட்டிருக்க நகை ஏதாவது கோல்டுல இருந்துச்சுன்னா அதுக்குள்ள போடலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி காயின் வந்து போடணும். ஒத்தப்படியா 11 ரூபாய் அந்த மாதிரி சொல்லிட்டு அமௌண்ட் வைக்கணும், அதுல போடணும். அப்புறம் மஞ்சள் கயிறு, அப்புறம் வந்து மஞ்சள். இது வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட செட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் செட்டு வந்து இருக்கு. அதுல வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா குட்டியா சீப்பு இருந்துச்சு, கண்ணாடி இருந்துச்சு, அப்புறம் என்னென்னமோ வந்து ஒரு இது வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நான் உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கல, அப்படியே பாக்கெட்டோடய நான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நான் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மேலேயும் கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் 2 இது கலசத்துக்குமே நான் வந்து இதை வந்து போட்டேன். பச்சை கற்பூரம் மெயினா போடணும். அப்புறம் ஜவ்வாது கொஞ்சம் போடுங்க. இது எல்லாமே வந்து போடணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு பிளேட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பூ ஏதாவது ரோஸ் இல்ல கொஞ்சம் மல்லிப்பூ இருந்தா அந்த கலசத்துக்குள்ள போடுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஒருத்தங்க டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்பதாங்க இது நான் சொல்லுவேன். ஸோ நான் இப்படிதான் வந்து அம்மனை வந்து முதல் நாள் வந்து ரெடி பண்ணதுக்கு எல்லாமே நான் பூஜை பொருள் எல்லாமே வந்து செட் பண்ணி இந்த மாதிரி தான் வச்சிருந்தேன். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பிள்ளையார் வச்சிருக்கேன். என்கிட்ட பிள்ளையார் சிலை இருக்கனால நான் பிள்ளையார் வச்சிருக்கேன். ஸோ பிள்ளையார் இல்லாதவங்க வந்து மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி, மெயினா மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி ஃபர்ஸ்ட் அதுதான் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இதெல்லாம் வைக்கணும். எப்பவுமே பிள்ளையாருக்கு வந்து ஒரு இதை வந்து வணங்கணும். பிள்ளையார வேண்டிக்கிட்டாதான் நம்ம அடுத்தடுத்த பூஜையெல்லாம் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிக்க முடியும். ஸோ தமிழ் கடவுள் பிள்ளையார கண்டிப்பா வந்து வேண்டிக்கணும். இதெல்லாம் வந்து இப்படிதாங்க நான் வந்து கலசத்துக்குள்ள இந்த மளிகை பொருள் தான் போட்டேன். இது எல்லாமே கண்டிப்பா நீங்க செய்யுங்க.
கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மகாலட்சுமி தாயார நம்ம கையெடுத்து கும்பிட்டோம்னா, வாழ்க்கையில ஒரு ஒரு படியும் நம்ம வந்து உயர்த்தி தான் கொண்டு வராங்க. என்னைக்குமே தாழ்த்தி கொண்டு வரல. செய்றத வந்து நல்ல மனசோட எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுங்க. கூப்பிட்டு செய்யுங்க. யாரோட மனசும் நோகுறபடி செய்யாதீங்க. அது வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ங்க. ஏன்னா நான் வந்து அத ரொம்ப வந்து நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த பூஜைய அட்டெண்ட் பண்ண முடியாம பண்ணவங்க நெறைய பேரு. பூஜைக்கு கூப்ட்டு அ ஒரு மாரி ஹர்ட்டிங் பண்ணவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. நான் வந்து 3 நாள் இந்த பூஜைய வந்து அனுசரிக்கிறனால நான் வந்து பாத்தீங்கன்னா, அரிசி வச்சு தான் நான் வந்து பண்ணேன். ஸோ கலசம் வச்சு கலசத்துல வந்து தீர்த்தம் வச்சு பண்றவங்கலாம் ஒரு சிலவங்க வந்து ஒரு நாள்லயே பூஜைய முடிச்சுருவாங்க. ஏன்னா நம்ம கலசத்துல தேங்காய் வைப்போம் அதனால ஒரு நாளே வந்து முடிச்சுருவாங்க. நான் வந்து இந்த பூஜைய வந்து 3 நாள் வந்து இது வச்சிருந்தேன். சரி, அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்னோட குழந்தையோட கொலுசு தான் நான் வந்து மாட்டிட்டு இருக்கேன். அம்மன் அலங்காரம் பின்னாடி அட்டாச் பண்றேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட மனசுல அம்மனை எப்படி அலங்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதோட சூப்பராவே வந்து பாத்தீங்கன்னா, அம்மனை அலங்காரம் பண்ணியாச்சுங்க. ஒண்ணு ஒண்ணு பார்த்து பார்த்து அம்மனுக்காகவே எல்லாமே நான் வாங்கினேன். ஒண்ணு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, என்னோட உழைப்பின் காசு தான் நான் சொல்லுவேன். அம்மனுக்கு செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அளவுக்கு என்ன வந்து அம்மன் வச்சிருந்தாங்க. இன்னுமே வந்து அடுத்தடுத்த வருஷமும் இதே மாதிரி பண்ற அளவுக்கு எனக்கு கடவுள் வந்து எப்போதுமே அவங்களோட பிளெஸிங் வந்து எனக்கும் என் குடும்பத்துக்கும் கண்டிப்பா கொடுக்கணும். அப்படியே அம்மன் தத்துருவமா உட்கார்ந்துருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இது குட்டி அம்மன் பாத்தீங்கன்னா, போன வருஷம் அந்த முகம் வச்சுதான் நான் வந்து கலசம் வச்சு சாமி கும்பிட்டேன். ஸோ எப்போதுமே வந்து பழசை வந்து மறக்கவே கூடாது. அதனால நான் அதையும் சேர்த்து 2 அம்மனா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 அம்மனா நான் வந்து வச்சிருந்தேன். நம்ம வந்து வீட்ல இருந்து வெளில இருந்து கொண்டு வருவாங்க ஒரு சிலவங்க. நம்ம எப்ப கலசம் வைக்கிறோமோ, நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்றோமோ, அப்பவே நம்ம வீட்டுக்குள்ள அம்மன் வந்து வந்ததா தான் இருக்கும். வெளில இருந்து நான் எப்பவுமே அழைச்சிட்டு வரமாட்டேன். ஸோ அம்மனை நம்ம செட் பண்ணி பெர்மனண்டா உட்கார வச்சுட்டோம். உட்கார்ற இடத்துல இருந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது. எடுத்துட்டு போய் வீட்ல கொண்டு போய் வச்சு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அங்கிள் சொன்னாங்க. ஸோ அதனால நான் ஃபிக்ஸ் பண்ணனால அது கண்டிப்பா வந்து நான் அந்த இடத்த விட்டு நான் எடுக்கவே மாட்டேன். அது அங்கேயே தான் இருப்பாங்க அந்த அம்மன். ஸோ இப்படிதான் வந்து எங்களோட வரலட்சுமி இது போச்சு. பார்ட் 2 வீடியோ வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன்.